ஓம் நம சிவாய நமக. 17/9/2025 இன்றைய தினம் 2 நபர்கள் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ஒருத்தருங்க ஒரு 100 பேருக்கும், இன்னொருத்தங்க ஒரு 87 பேருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இந்த 2 குடும்பத்தாரும் அண்ணாமலையார் உண்ணாமலையார்னால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்தவங்க எஸ் சமிதா. அவங்களுடைய குழந்தையுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. எஸ் சமிதா குழந்தைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அனைத்து வளங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். சமிதா அவங்க அப்பா எம் சங்கர், அம்மா எஸ் உமா இவங்க கொடுத்திருக்காங்க. குழந்தையோட பிறந்த நாளை முன்னிட்டு எஸ் சமிதா பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல மனமாற வேண்டிக்கிறோம். எஸ் சமிதா குழந்தைக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மற்றும் இன்னைக்கு ஒரு 87 பேருக்கு இன்னொருத்தங்க கொடுத்திருக்காங்க. கரோலின், டைலர், லைலா, விவியன், மார்கரெட் இவங்க சார்பாக கரோலின், டைலர், லைலா, விவியன், மார்கரெட் இவங்க சார்பாக ஒரு 87 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி அண்ணாமலையாருடைய பிளெஸிங்ஸ் இவங்க ஃபேமிலிக்கு இருக்கும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் இவங்க ஃபேமிலிக்கு இருக்கும். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. இவங்க குடும்பத்தார் 87 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். மற்றும் ஒரு 60 பேருக்கு ஒரு அம்மா பேர் சொல்லாதீங்க அண்ணாமலையார் சார்பா கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லார் குடும்பமும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. இறைவா. தாத்தா நல்லா இருக்கணும் தாத்தா. இன்னைக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. இந்த சமிதா குழந்தைக்கு பிறந்த நாள் 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. குழந்தை நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. சரி சரி நமச்சு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. ஐயா கொஞ்சம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி முடிஞ்ச பிறகுதான் உள்ள வரணும். கொஞ்சம் ஐயா சைட்ல நிக்கிறவங்களும் கொஞ்சம் உள்ள வெளில கார்பா இருக்கு பாருங்க ஐயா, அப்படி போயிடுங்க. இந்த பந்தி முடிஞ்ச பிறகு அடுத்தவங்க வாங்க உள்ள. பந்தி முடியட்டும், பந்தி முடியறதுக்கு முன்னாடி வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 100 பேருக்கு ஒருத்தங்களும் ஒரு 87 நபர்களுக்கு ஒருத்தங்களும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையார் நல்லால நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும் வேண்டிக்கிறோம். 100 பேருக்கு ஒருத்தங்களும் 87 பேருக்கு ஒருத்தங்களும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அதுல ஒரு அம்மா 60 பேருக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொடுத்துட்டு போனாங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நமச்சிவாய். நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்வோம். நமச்சிவாய், நமச்சிவாய். சந்தோஷம். நமச்சிவாய். வா வா.
தாத்தா நமச்சிவாய். நல்லா இருக்கணும் தாத்தா, அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். என்ன சொல்லியிருக்கிறேன் கீழே, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த மரத்தின் கீழே வாழ்ந்தா போதும். இந்த பந்தியில் இருக்கிற இலெல்லாம் எடுத்து டேபிள் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பந்தி உட்காரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க யாரும். டேபிள்லாம் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த பந்தி. நமச்சிவாய் நமச்சிவாய். தாத்தா நமச்சிவாய் தாத்தா. போயிட்டு வாங்க தாத்தா, போயிட்டு வாங்க தாத்தா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சாப்பாடு வேணுன்றவங்களுக்கு கொடுப்பா, சாப்பாடு வேணுன்றவங்களுக்கு கொடு. வாங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க நமச்சிவாய். வாங்க வாங்க போயிட்டு வாங்க நமச்சிவாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க நமச்சிவாய். மெட்ராஸ் சாப்பிட்டாச்சா? ஸ்ப்ரே என்ன ஸ்ப்ரே? மூச்சு வாங்குதா? சரி தரலாம், தரேன். சரி 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 தரேன். நல்லா இருக்கணும் அன்னதானம். நான் தரேன் தட்டா, தரேன் தரேன். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிங்க. சரி சந்தோஷம். போயிட்டு வாங்க, போயிட்டு போங்க போங்க. போங்க சாமி போங்க, வாங்கிக்கோங்க போங்க, வாங்கிக்கோங்க. சீக்கிரம் கிளீன் பண்ணுங்கம்மா. வாங்க வாங்க சாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா ரொம்ப சந்தோஷம். நன்றி அண்ணாமலையாருக்கு தான் நன்றி. அண்ணாமலையாருக்கு நன்றி. நீங்க ஸ்பான்சர் பண்றவங்க நன்றி. நம்ம என்ன சும்மா அவங்க சொன்னதை செய்யறோம், அவ்வளவுதான். நன்றி ஐயா நமச்சிவாய். இப்படி இருந்தா உட்கார ஆரம்பிங்க, இப்படி இருந்தா உட்கார ஆரம்பிங்க. ஃப்ரண்ட் 2 ரோ உட்காந்துருக்கேன் சாமிங்க. முன்னாடி முன்னாடி கிளீன் பண்ணுங்க, முன்னாடி கிளீன் பண்ணுங்க. டேபிள் ஃப்ரண்ட்ல கிளீன் பண்ணுங்க. நமச்சிவாய் தாத்தா. வாங்கிட்டீங்களா? நமச்சிவாய். ஒன்றும் இல்லை, அவரு பொறுமையாக சாப்பிட்றாடே, அதுவே அவசரம் எல்லாம் படாது, பொறுமையாக சாப்பிடு. எல்லாரும் போய் உட்காருங்க, கை கழுவின்னு உட்காருங்க. போங்க போங்க, இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் கை கழுவின்னு உட்காருங்க. பிடிச்சிட போறீங்க, போங்க. அப்படியே ஓரமா போங்க. வாங்க வாங்க வாங்க. சாமி இருக்கு, பார்த்து பார்த்து போங்க. சாப்பிட்டியா? வந்து சாப்பிட்டுச்சா? ஹாய் குட்டி பொண்ணு, சாப்பிட்டியா? சரி பாய் 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 பாய். நமச்சிவாய் தாத்தா நமச்சிவாய். வாங்க போயிட்டு வாங்க. வாங்கிட்டீங்களா? நமச்சிவாய் சார் வாங்கிட்டீங்களா? பத்து மூணு பத்து. இன்னைக்கு வந்து ஒரு 100 பேருக்கு ஒருத்தங்களும் ஒரு 87 பேருக்கு ஒருத்தங்களும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மீதி வந்து ஒரு 60 பேருக்கு மட்டும் ஒரு அம்மா வந்து அண்ணாமலையார் சார்பாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையும் நரலால அன்னதானம் செய்த இந்த குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீரூடி நீரூடி சகல செல்வத்தோட ஐஸ்வர்யத்தோட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இன்னொரு தட்டு சாப்பாடு எடுத்து அந்த பக்கம் போடுங்க, இந்த பக்கம் போடுங்க.
ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. போறீங்களா? போங்க, உள்ள போங்க. அதான் முன்னாடி போயிட்டு போ, உட்காந்து போப்போம். அப்போ உட்காந்து போ. என்னதுமா என்னதுமா? ஒன்னும் இல்லை. இதுவா? என் கையால் போடுறது. சரி போடுங்க. கடவுள் புண்ணத்துல நல்லா இருக்கு. இந்தாடா டே சேஷா. இந்த அன்னைக்கு. சரிம்மா சரிம்மா. இது என்ன கருங்காலியா? சரி சரி. இந்தாண்ணா எல்லாம் போற என் கையால் போற கடவுள் புண்ணத்துல. அக்கா இங்கே கொலுசு அண்ணா உனக்கு கல்யாணம் இங்கே சரி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சா? வேணாம் 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 வேணாம். திட்டமே இருக்குமா? நாளைக்கு தட்டுமா? பாரு இந்த பக்கம் திட்டமா தான் இருக்கும். எவ்வளோம்மா இதுக்கு? சும்மா வாங்கக்கூடாது, நீ வேற திட்டமா ஒரு போட்டு பாரு. அது வேற யூஸ் ஆகிட்டு. ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, அதை க்ளீன் பண்ண உடனே உள்ள போவீங்க. கொஞ்ச நேரம் இருங்க, டேபிள் க்ளீன் பண்ணிட்டோம், அப்புறம் உள்ள போவீங்க. கொஞ்ச நேரம் இருங்க. என்ன வேணுங்க? மோரா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. மோர் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம். இது டிஸ்ட்ரிக்ட் ஆயிராமா? அது டிஸ்ட்ரிக்டா? நீங்க போகும்போது 10 ரூபாவது கையில் வாங்கிக்கணும். என்ன சும்மா போடக்கூடாது. அந்த தாத்தாக்கு எதுமா? அந்த தாத்தாக்கு ஒன்று போட்டு. தாத்தா ஓ தாத்தா வா வா தாத்தா. இந்த அக்கா தான் உண்மையை சொல்லிக்குதுங்க. வா வா அங்க வா. இந்த தாத்தாக்கு போடுறாங்களே இருந்தா நீ போட்டு விட. அந்த தாத்தா கையால தாத்தாக்கு கரெக்டா சொல்லிக்கிற நீ தான். உட்காருங்க, கை கழுவின உட்காருங்க, கை கழுவின உட்காருங்க. இல்ல அவங்க அந்த அக்கா இந்த மணிலாம் விற்கிறாங்க. அவங்க வந்து டெய்லி வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து எங்க கையால வந்து எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கருங்காலி கயிறும் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கயிறு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு அன்பு தானே? அன்பு தான், அந்த அன்பு தான். அவங்களால கொடுக்க முடியல கூட அவங்களால என்ன முடிவாக செய்யறாங்கல்ல. இல்ல அவங்க சாப்பிட்டா கூட வந்து செஞ்சு தான் போவாங்க. அவங்களுக்கு ஆசை. நேற்றே சொன்னாங்க, நான் அது எடுத்துன்னு வரேன் உங்களுக்காக, நான் இது எடுத்துன்னு வரேன் அப்படின்னு. எல்லாருக்கும் இந்த மாதிரி கையில் எடுத்து இதெல்லாம் போட்டு அண்ணாமலையார் அருள் அந்த மாதிரி ஏதோ ரூபத்தில் யாருமே நேரம் வரமாட்டார். யாரும் ரூபத்திலேயாவது ஆள் அனுப்புவார். அது மாதிரி இது வந்து இந்த கருங்காலி வந்து அவங்களால கட்டணும் ஒரு இது இருக்கு பாருங்க. எனக்கு பொதுவாக கருங்காலி இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய அன்புக்காக, அவங்களோட அன்பு அவ்வளோதான் அவ்வளோதான். அவங்க அன்பு வந்து இல்லைன்னா கூட அவங்களுடைய இதுக்கு நம்ம மரியாதை நல்லா இருக்கணும். அவ்வளோ அது அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும், வேண்டிக்கங்க. வயசுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக சாப்பிடலாம். அப்படியே தொடரட்டும். இப்படியே தான் சாமி யாருக்கும் நடத்திக்கிட்டே இருங்க. எல்லாம் அண்ணாமலையார் அறிவிப்பு எல்லாம் அண்ணாமலை பார்த்துக்குவோம். எனக்கு நிறைய பேர் நல்ல கான்சர் வரட்டும். கண்டிப்பாக சார், மென்மேலும் வளருங்க. கண்டிப்பாக சார். இதே போதுமானது. இதுக்கு மேலே முடிஞ்சாலும் அதை நம்ம சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம செய்வோம். அவனுடைய அருள் போகும். ரொம்ப சந்தோஷம் சாமி, தேங்க்ஸ். எல்லாருமே நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க எல்லாரும் அப்புறம் வாங்கிடுவான். வெளியே வரமாட்டான், ரூமில் இருந்து. சரி சரி, இதே பார்த்து ரொம்ப நன்றி நன்றி சாமி. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு கொஞ்சம் சரி இருந்தாலும் இது இல்லை, இப்போதான் ரொம்ப அழுத்தம். அது நம்ம அங்கே கொடுக்கும்போது கூட வந்து கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆமாம், இதுதான் ஒன்று. ரொம்ப நன்றி. இந்த
சும்மா கொடுக்கக்கூடாது, அதனால வச்சுக்கங்க சரியா. நமச்சிவாய். சரி ரொம்ப சந்தோஷம் சாமி. நமச்சிவாய். வாங்க சொல்லுங்க ஐயா. சாப்பிட்டேன் வரேன். சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்ததுங்களா? இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பாடு நான் சாப்பிடுவேன். திருவண்ணாமலை வந்து அப்பப்போ கிரிவலம் வருவேன். ஒரு வருடம் பக்கத்து ஊர். அப்பப்போ சும்மா ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி வருவேன். சாப்பாடு இந்த இடத்துல அருமையாக இருந்துச்சு எல்லாமே. சரி சரி சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். சாமி எல்லாரும் அங்கே கை கழுவும் போது சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். காலை வாங்குறோம்ல. அது எப்பயுமே நம்ம உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு பார்சல் கொடுத்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்களுக்கு பார்சல் கொடுத்தா கூட அந்த லாஸ்டா பார்சல் எங்கேயோ சாப்பிட்ற கூட இந்த சாப்பாடு எங்க செஞ்சது அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா அந்த சுவை, அந்த தரம், சுவை ஒண்ணுமே இல்லை சாமி. இப்ப ஒரு விஷயம் சுவையில வந்து நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே போடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம எந்த பொருளுக்கு எது தேவையோ அதை கரெக்டா போடுறோம். சுவை அதுதான், சுவைக்கு அதுதான் சுத்தமான பொருளை. இந்த இவ்வளவு சாம்பாருக்கு இவ்வளவுதான் பருப்பு தேவை, இவ்வளவு சாம்பாருக்கு இவ்வளவுதான் காய்கறி தேவை, இவ்வளவு மிளகாத்தூள் தேவை, இவ்வளவு தேவை, அதுதான் சுவை. சுவைக்காக நம்ம ஒன்றும் நம்ம கையில ஒன்றும் அது இல்லாம அந்த அளவை கரெக்டா மெயின்டைன் பண்ணாலே அந்த தரம் வந்துடும். நம்ம ஐயோ என்னடா அன்னதானம் தானே செய்யறோம், இதுலயே அம்மா பருப்பு போடுவானே, அன்னதானம் தானே சரி இன்னத்துல இந்த அரிசி வாங்கி போடுவானே, அன்னதானம் தானே செய்யறோம், ஏன்டா இவ்வளவு இந்த அதுவும் நம்ம மிளகாத்தூளை தனியா போய் அரைச்சி எடுத்துட்டு வந்து போடுறோம். ஆனா இவங்க என்ன மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அதை பாக்கெட்ல தனியாக அரைச்சி எடுத்து. ஆமா, அதனாலதான் நம்மளது வந்து எப்பயுமே தனியா அரைச்சி தான் ரொம்ப. அதுதான் சொல்றேன், இந்த இது வரணும், இது பேக்ரவுண்ட்ல வந்து அவ்வளவு ஒர்க் இருக்கும் சாமி. அப்படியே மேலக்கா வந்துடாது. பின்னாடி இப்ப இந்த கடையில வாங்குற இந்த பாக்கெட்ல வாங்குவோம் பாருங்க, அந்த மிளகாத்தூள் கிடையாது. நிறைய அது ஜாஸ்தி தான் செலவு எல்லாமே. சரி, அந்த பருப்பு தான் அந்த டேஸ்ட் அதை கொடுக்கும். ஒரு கல்யாணத்துல வந்து ஒரு சமையல் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாருன்னா, கல்யாணத்துல டேஸ்ட் வரணும்னா இருக்கிறதுலே குவாலிட்டியான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டமா தான் போட்டுன்னு வருவார். அப்படி இருந்தா தான் அந்த கல்யாணத்துல வந்து அந்த கல்யாணத்து சாம்பார் வந்து டேஸ்ட் வரும். டேஸ்ட் வரும். இல்லப்பா கல்யாணம் தான் சும்மா தாலி கட்டி கூட்டு வந்துட போறேன், ஏதோ ஒன்று செஞ்சு கூட அப்படின்னா சமையல்காரர் என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அதனால சுவைன்றது வந்து நம்ம தனியா வந்து அதே மாதிரி எந்த சுவைக்கான எந்த ஒரு இதுவுமே சேர்க்கறது கிடையாது, நேரத்துக்காக எந்த ஒரு இதுவுமே சேர்க்கறது கிடையாது. இயற்கையா சரி, இயற்கையா கூட அந்த பக்குவம் வரணும்ல. ஆமா, எண்ணெய் இருக்கணும், அந்த எண்ணெய் வந்து பக்குவம். அது இறைவனோட இது. சுவைன்றது என்னன்னா நம்ம போட வேண்டியதை, இந்த பொருளுக்கு இதை போட வேண்டியதை கரெக்டா போட்டனாவே அது சுவை வந்துடும் சாமி. அதுல அதே மாதிரி நம்ம அந்த பக்குவம்னா எல்லாமே நல்லா வதக்கி செய்யணும். என்னன்னா சுவைன்றது வந்து எல்லாமே நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணுமோ அந்த டைம் விடணும், தக்காளி எந்த அளவுக்கு விடணுமோ அந்த டைம் விடணும், காய்கறி அந்த காய்கறியோட சாறு இறங்கணும்னா அந்த டைம் விடணும். அது விட்டாதான் அந்த சாம்பார். ஐயோ அன்னதானம் தானே சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி காய்கறி மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கிண்டி தண்ணியை கொதிக்க வச்சு சாம்பாரை உப்பு போட்டு எடுத்த இறக்கா அது. நீ வெங்காயத்துக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல சமைக்க சொல்லுது உண்மைதான் சாமி. அதுக்கு அந்தந்த பொருளுக்கும் டைம் கொடுக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் அதுக்கு தனியா அந்த வாடை போயிடும். ஆமா, அந்த வாடை போடணும், கம்பல்சரி போடணும் எல்லாமே. அதே மாதிரி நீ இந்த சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகணும்னா கம்பல்சரி குழம்புல வந்து பெருங்காயம் கலக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்களே, இது சுவை மூட்டி எதனா ஒன்று போட்டோம்னா கண்டிப்பா யாருக்கும் ஜீரணம் ஆகாது, அஜீரண கோளாறு வரும், எதனா ப்ராப்ளம் வரும். பெருங்காயம் கம்பல்சரி சேர்க்கணும். 6 மணிக்குள்ள பறிக்க. ஆமா ஆமா, அதுதான். அதனால சுவைன்றது வந்து நம்ம எல்லாம் ஆமா, வேற என்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் அவங்க எங்க போவாங்க, மருந்து மாத்திரை வாங்கணும். அதனாலதான் சாமி பார்த்து செய்யறோம். அன்னிலிருந்தே பார்த்து செய்யறது என்னன்னா, நம்மள நம்புறாங்கன்னா சாப்பாட்டுல நம்ம சாப்பாட்டை நம்புறாங்கன்னா நம்புறதுக்கு துரோகம் பண்ணவே கூடாது. அந்த ஒரு இதுதான் அண்ணாமலையார் நம்மள இன்னி வரைக்கும் கொண்டு வந்துருக்கு. ஆமா, உண்மைதான் சாமி, இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஆமா, ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லா இருக்கணும், அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய், வாழ்க வளமுடன். அம்மா நல்லா இருக்காங்க. அம்மா எங்க அம்மா போட்டோ வைக்கிறாங்க, அவங்க இறந்து ஆகி போச்சு. 33-34 வருஷம் ஆகி போச்சு. எனக்கு அவ்வளோ ஏஜ் இருக்காதுன்றீங்களா? எழுதுங்க, நீங்களே உங்க கையால் எழுதுங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. கேளுங்க. உங்களோட வண்டி முறுக்கிட்டு போயிடக்கூடாது. முறுக்கலாம் மாட்டேன். வண்டி முறுக்காமலே போதான் பார்ப்போம். கூட உங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கு, அப்படியே கூர்த்து வச்சுட்டீங்க. என்னாச்சு அப்படி கிளம்புமா, பைக் எடுக்குமா வந்துடுமா, அதுதான் உங்க சரி, நான் நம்பர் எழுதுங்க. என்ன சாமி எழுதுங்க, என்ன எழுதுங்க.
அப்பா அப்படி பண்ணியிருக்காங்க. ஓம் விநாயகா போற்றி. தேனி மாவட்டம் TAML பணியாட்கள். TAMCயா? TAMC பணியாட்கள். TMCயா? முனிசிபாலிட்டி துப்புரவு பணியாட்கள்லாம் அவங்க அப்பா இருப்பார். வேல்முருகா ஆலயம் தீயணைப்பு துறை. வேல்முருகன் ஆலயம் அது எங்க இருக்கு? தீயணைப்பு துறைக்கு இது வேல்முருகன் ஆலயம். இதுக்கு முன்னாடி நம்ம தீயணைப்பு இது வேல்முருகன் ஆலயம் முன்னாடி நாடு. சரி. இது உங்க அட்ரஸா? பெரிய ரோடு. இது பெரிய கோள ரோடு இந்த இதில் இது வேல்முருகன் ஆலயம். இது ரோடு இங்கே நம்ம தீயணைப்பு இந்த ஸ்ட்ரைட் ரோட்ல தான் நம்ம ஓடை தெருன்னு இருக்குங்க. ஓடை தெரு வசிப்பவர்களின் நம்ம நடமாடும் பணியாளர்கிட்ட அவங்க அப்பா இருக்காங்க. யார் அப்பா? ஃபாதர் பெற்றவங்க. யாரு? காகி சட்டை போட்டுக்கிறாரு. அவங்க அப்பாட்டவே ஒப்படைச்சாங்க. உங்க அப்பா வந்து தேனி மாவட்டம் வேலுமுருகர் முனிசிபாலிட்டி வேலை செய்யறாராமே, அவர்கிட்ட ஒப்படைக்கணுமா? ஃபயர் சர்வீஸ் இவரை ஒப்படைக்கணுமா? வீடு தெரியாம அட்ரஸ் தெரியாம காலங்காலமா இன்னும் இருக்காங்கப்பா. சின்ன பிள்ளைல பிறந்த சின்ன பிள்ளைல எப்படி தூக்கிட்டு வந்தாங்க உங்க அப்பா? வளர்த்தாங்க. யாரு உங்களுக்கு கார்டியன் யாருங்க? யாரு உங்களுக்கு எனக்கு கார்டியன் இருக்கிறாரு. இல்ல இந்த பேரு தேனி மாவட்டம் TMC பணியாட்களாம் துப்புரவு வேல்முருகர் ஆலயம் தீயணைப்புத்துறை அந்த ஆபீஸ் நேரம் ஓட தெருவில் வசிப்பவர்கிட்ட ஒப்படைக்கணுமா? மக்கள் கூட வேலை செய்யலாம் இன்னும் ஒப்படைக்கணுமாங்க. அங்க உங்களை ஒப்படைச்சிட்டேன் நேரடியாக போகிறேன். இப்போ ஒப்படைச்சிட்டா முடிஞ்சிருச்சுங்களா எல்லாம்? ஹஸ்பண்ட் இப்போ போட்டேன். ஏன்னா தீபாவளி பொங்கல் நம்ம பெற்ற மாணவன் அவர் வருத்தமாக இருப்பார். தீபாவளி பொங்கலுக்கு பெற்ற பிள்ளைய காணும் வருத்தப்படுறாங்களா? உன்னை எங்க தூக்கிட்டு வந்தாங்க? அரசே தெரிஞ்சு எனக்கு தட்டு வச்சு அள்ளிக்கிருப்பாரு. சொன்னாங்க எங்க அப்பா தட்டு வச்சு அள்ளிக்கிருப்பாருங்க. அவர் தான் பாருங்க. நீ சொல்லணும் சொன்னா அவரே வந்து காலையில் 5 to 7 மணிக்கு எல்லாம் கூடுவாங்க டீ குடிக்க. அப்பதான் வேலை வண்டி பிடிக்குவாங்க. அப்படியே அப்பா பிடிச்ச மனைவி யாரு உங்களுக்கு? மனைவி ஊர்ல இல்ல இப்போ இவர் ஒப்படைச்சிட்டா முடிஞ்சிருமா எல்லாம்? உங்களுக்கு ஒரு சொல்றேன் பாவம் எதுவும் தெரியாம இருக்காங்களா? நம்ம பெற்றவங்க இருக்காங்க. ஒரு அக்கறை கூட இல்ல. ஒரு பெத்தவங்க இருக்கிறாங்க. அம்மா இப்ப இல்லை. அன்னைக்கு வந்து சாப்பிட்டு போற 500 ரூபாய் கொடுத்து போனாரு. அவர் யாரு? சரி ஒப்படைச்சல் எப்ப போய் ஒப்படைக்கணும்? நீங்க இப்போ ஊருக்கு போறீங்களா? சந்தோஷமா இருக்குங்க. நம்ம வீட்டோட அட்ரஸ் கிடைச்சு அவரை பார்த்தா. சரி உங்க பேரு? சரி இவர் பேர் என்ன? அதையும் எழுதிருங்க. வேதா. இவர் பேர் வேதாவா? வேதா ராணுவம் போனிட்டல். வேதா ராணுவம் போனிட்டல். புரியல. ராணுவம் போனிட்டலா? போனிட்டல்னா இந்திய பொருளாதாரம். ஓ பெரிய விஷயம். உங்க பேர் இப்ப வேதா. உங்க அப்பா வந்து தேனி மாவட்டம் TMC பணியாளர். வேல்முருகர் ஆலயம் தீயணைப்புத்துறை அந்த ஆபீஸ்ல ஓட தெருவுல வசிப்பவர் உங்க அப்பா. அந்த நீ வந்து ராணுவத்துல வேலை இவர் தானே? ராணுவத்துல தானே வேலை செஞ்சாரு இவரு? நம்ம இதுல இருக்காரு அவருடைய. இல்ல இவர் ராணுவத்துல வேலை செஞ்சாரு தானே? காக்கி சட்டை போட்டதால இல்லை. இல்ல நீங்க வேலை செஞ்சீங்களா? நம்ம பணியாற்றியே போகுது. இப்ப இவருடைய அப்பாவா உங்களுடைய அப்பாவா இவரு? இவர் நமக்கு தெரிந்தவர். இவருடைய பெற்றவங்க பிள்ளையை தொலைச்சிட்டு தெரியாம இருக்காங்க. நம்ம போய் சப்மிட் பண்றோம். இவருக்கே பேரப்புள்ள வந்துருச்சு. உண்மை தேடிங்கிறாங்க. ஒரு அக்கா சொல்லிருக்காங்க. சரி உங்க பேர் வேதாவா? உங்க ஊரு உங்க அட்ரஸ் தானே இது? நம்ம ஊரு தான். உங்க ஊரு உங்க அட்ரஸ் தானே? உங்க விலாசம் தானே? உங்க அப்பா தான் துப்புரவு தொழிலாளியா? நம்ம அப்பா வந்து ராணுவருங்க. பெரிய ஹையர் ஆபீசர். உங்க அட்ரஸ் எங்க இருக்கு? நம்ம அட்ரஸ் பக்கத்துல தான் நியர். இது பக்கத்துல. அது எழுதுவேன். இந்த மாதிரி சொல்லுங்க. நான் பேர் கோயில்காரன் சொன்னாங்க. வீரம பாட்டி சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஆட்கள். நம்ம அண்ணன் வந்து நம்ம அந்த பணியை செஞ்சாங்க. வேணுங்கிறப்போ அந்த பணியை செய்வது ரொம்ப சங்கட்டப்பட்டாங்க. என் தம்பி கூட பிறந்தேன் அந்த வேலை. என்னடா சுத்தம் கட்டுப்போங்க சத்தம். அவரு பேர் அப்பா பேர். சரி உங்க அட்ரஸ் எழுதுங்க. ஏன்னா இவர் போய் அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. உங்க அட்ரஸ் அது கண்டுபிடிச்சு உங்க வீட்டில் சேர்த்தோம். எழுதுங்க. அப்பா பேர் சொல்லக்கூடாது. சாமி குடிங்க. சரி அட்ரஸ் மட்டும் எழுதுங்க. நீங்க இதான் வீரவாளியம்மன் கோயில் தாங்க. உங்க அட்ரஸ் அதான் வீரவாளியம்மன் கோயில். அங்கே தான் HDFC பேங்க் வீரவாளியம்மன் கோயில். அதான் அங்கதான். இவர் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார பையனா? நம்ம இதுல இருந்து ஒரு 200 மீட்டர் ரைட்ல போகணும். இவங்க வீடு உங்க அப்பா வீடு. எப்படி கண்டுபிடிச்சிங்க இவ்வளவு கூட்டத்துல இவரா? இந்த பேஸ் அண்ணன் தம்பி ஊருக்கே தெரியும். இந்த நாசம் ஊருக்கு தெரியாதுல்ல. எப்படி அண்ணன் தம்பி இப்போ ஸ்டேஷன்ல கேட்கணும் சார் அந்த முகம் இந்த மாதிரி. ஓ அந்த ஜாடையால கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒண்ணு கேட்பாங்க இன்சியல் கேட்பாங்க. அப்பா பேர் 3வது ஓடுதா? 2 இங்க பாருங்க. அதுக்கு படுத்து 20 வருஷமா செஞ்சுட்டு தப்பிச்சுக்கிட்டீங்க. அவனை கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஆட்கள் தானே இருந்தாங்க.
பாதி பேருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சான், பாதி பேருக்கு தேர்வு நினைச்சான் டயத்துக்கு அவங்ககிட்ட சொன்னான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இவரை நீங்கள் சப்மிட் பண்ணி ஒப்படைங்க. அதனால இது இப்போ உங்கள் கண்ட்ரோலில் இருக்காரு, முடிச்சிடலாம். உங்களுடைய கண்காணிப்பில் இருக்காரு. சரி, என்ன உங்களுக்கு கண்காணிப்பு நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு ராணுவ வீரர் போகும்போது கூட்டிட்டு போய் ஒப்படைச்சிங்கன்னா ஒரு பெருமையாக இருக்கும்ல. நம்ம தான் இங்கே ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த வேலையை பார்க்கலாம். ஓ, இங்கே நீங்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறீங்க. நம்ம இந்த லைனில் இருக்கோம். அவர் இங்கே அண்டர் கிரவுண்டு டியூட்டியில் இருக்கிறாரு. எப்போ போகிறா? இல்லை பஸ் பேர் கொடுத்துட்டா இவர் போயிட்டு வரா? பஸ் பேர் வச்சுருக்கீங்களா? என்ன வரப்போ ட்ரெயின் போங்க 150 திண்டுக்கல் இறங்கிது. திண்டுக்கல்ல இறங்கிடு. திண்டுக்கல்லேருந்து அங்கே ஸ்டார்ட் மதுரை இறங்கினா அங்கே ஒரு நேரம் லைட்டுங்க. இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக ஒரு நேரம் பஸ் ஸ்டாண்ட் நடந்து கல்யாணம் பாஸ் ஆகிருக்குங்க. அன்னஞ்சி விளக்கு 5 ரூபா ஆட்டோ. செம்ம தீராகிறாரு. ஆனால் டிஎம்சியில் இறங்கிடுங்க. இறங்கி அவனை கூட இரவு உட்காந்துட்டு கூட அப்பா 5 ரூபாய் போதும்ல ஆட்டோ ஆயிரம் உணவுக்கு நைட்டு மருந்து வாங்கி போயிடும் மதியம் ஆட்டோ வாங்கி போயிடும். டீ குடி கொடு மணி நேரம் உனக்கு அப்பா அம்மா கண்டுபிடிச்சி கொடுத்தாருல 10 ரூபா கூட இருக்கு. எல்லாரும் பார்க்குறப்ப என்னைக்கா ஒன்றும் நினைப்பாரு வேணுவாப்பில் நம்ம அப்பா விட்டுட்டு வச்சுக்கணும். ஆனால் அவங்க மேலே தான் மிஸ்டேக். இவர் ஏங்க மாட்டார். அவங்க மேலதான் அவங்க தான் விட்டுட்டாங்களா? அவங்க தான் கைக்குள்ள வச்சுருக்கணும். இவர் வந்திருக்கணும். நீ உங்க அப்பா அம்மா ஒரு வாட்டி கேட்டு போனேன். ஏன்னா நேரம் எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல தூக்கணும்னாலும் அப்போ பேசிப்பிடுவேன். 6 மணிக்கு போறியா? போகிறேன். சரி ஐயா, நான் வந்து ஒரு ஒப்படைச்சிடுறேன். சரி வாங்க, தொண்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஏதோ பெரிய உங்களுக்கு பெரிய டொனேஷன் கொடுக்கலாம். வாங்க சார். சரி என் வேலை செய்கிறேன். சரி, நாளைக்கு வேற ஒருத்தர் விலாசம் சொல்லுங்க, அவங்களே ஒப்படைச்சிடலாம். டீ வேணுமா? அம்மா எப்படி 2 பேருமே கைப்பிள்ளைப்பா. இந்தியில் என்ன மாதிரி இருக்கா சாமி பத்திரமா போங்க. உங்க பேர் வேதாவா? வேதா. வேதா. பேட்ச் நம்பர்னா உங்களுடைய பேட்ச் நம்பரு 17 1709 IC 18 டீ சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. சரி, அவருக்கு உங்களுக்கு உதவணுமா அவருக்கு உதவணுமா? நான் இப்போ அவருக்கு உதவிடலாம். என்ன நான் சாமி நினைக்கிறேன், தைரியமாக இருக்கும். இந்த விஷயத்தில் நான் வேலை சரி சரி சரி. Shiva Arunachala, Umaye Matri
Shiva, Arunachal Shiva, Arunachal Shiva, Arunachal